விஜய் அருணோட வணக்கம். இன்னைக்கு இந்த மாரி ஸ்டார்ட்டிங் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வந்தேன். அதே மாரி தான் சொல்லப் போறேன். அடுப்பங்கரையில் கரண்டி பிடித்தவள் பின்னர் பச்சை மையில் கையொப்பமிடுவாள் என்று யார் நினைத்தாரோ? இது எதுக்கு அப்படின்னா, ஒரு காலகட்டம் வரைக்குமே வந்து பெண் அப்படின்னா வந்து வீட்டுக்குள்ள தான் இருக்கணும், அடுப்பங்கரையில தான் இருக்கணும், கணவரா இருந்தா அவங்களுக்கு இது பண்ணணும், சப்போஸ் குழந்தைகள் இருந்தா அவங்கள கொண்டு போய் ஸ்கூலுக்கு விடணும், அவங்களுக்கு இது பண்ணணும், சாப்பாடு செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஆனா இன்னைக்கு அந்த பச்சை மைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த லெவலுக்கு நம்ம ஊர் பெண்கள் மட்டும் இல்லாம எல்லா ஊர் பெண்களுமே சேர்ந்து மிகப்பெரிய ஒரு குரோத், ஒரு மிகப்பெரிய ஒரு பூம் ஆயிருக்குது உலகத்துல. அண்ட் முக்கியமா சொல்லப் போனோம்னா எல்லாருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அம்மாவா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டா இருக்கட்டும், உங்க மனைவியா இருக்கட்டும், லவ்வரா இருக்கட்டும், எல்லாரையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு அன்பா பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். அண்ட் இன்னைக்கு கண்டென்ட்குள்ள போலாம் ஜாலியா. ஸோ எடுத்தோன்னே என்னன்னா, 80ஸ்கள்ல வந்து சரோஜா தேவி அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய கிரஷா இருந்திருப்பாங்க. 90ஸ்ல வந்து குஷ்பு அவங்க வந்து பெரிய கிரஷா இருந்திருப்பாங்க. அந்த ஸ்டார்டிங் 2K இருக்கு இல்லையா? அப்போ வந்து ஒரு சிம்ரன், ரம்பா அவங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய கிரஷா இருந்திருப்பாங்க. பட் அப்படியே அந்த 2020 அந்த டைமிங்ல வந்து ஒரு சமந்தாவா இருக்கட்டும், ஒரு பிரியங்கா மோகனா இருக்கட்டும், இதுக்கு மேல நிறைய சொல்ல வேண்டியதா இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல. இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய கிரஷா இப்போ வரை இருந்துகிட்டு இருக்காங்க நம்ம ஊர் மக்களுக்கு. பட் எல்லாத்தையும் தாண்டி இந்த சினிமா செலிபிரிட்டீஸ் அப்படின்ற ஒரு கோட்டாவெல்லாம் தாண்டி தமிழ் வுமன் டைரக்டர் அப்படின்ற ஒரு பட்டியல் எடுத்து பார்த்தோம்னா விரல விட்டு எண்ணிரலாம் அப்படின்ற லெவலுக்கு இருக்குது. எஸ், அப்ப இருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் இருக்கலாம். பட் மக்கள் மனசுல வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்கள பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். ஸோ எடுத்தோடனே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் இவங்க. முக்கியமா இவ்வளோ பெரிய ஹிட்டு விமன் டைரக்டர் குடுத்துருக்காங்க அப்படின்னா, அது சாதாரணமான விஷயமே கிடையாது. முக்கியமா இவங்க ஒரு குரல், அந்த ஒரு வார்த்தை சொன்னவங்க தான், "டோன்ட் கால் மீ லேடி டைரக்டர், ஜஸ்ட் கால் மீ டைரக்டர்" அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய குரல் குடுத்தவங்க. நேஷனல் லெவலுக்கு அந்த படம் போயிருக்குது அப்படின்னா, சாதாரணமான விஷயமே கிடையாது. எஸ், இறுதி சுற்று, சூரரை போற்று இந்த மாரி ஒரு மெகா ஹிட் குடுத்த நம்ம சுதா கொங்கரா அவங்க தான். ஸோ இவங்க வந்து ஆரம்பத்தில 1000ல் ஒருவன் அப்படின்ற ஒரு மூவில இருந்து ஸ்டார்ட்டிங்ல அப்படியே செல்வராகவன் சார் கிட்ட வந்து அப்படியே அசிஸ்டன்ட் டைரக்டரா சொல்லி டிராவல் பண்ணி வந்தாங்க. அண்ட் அதுக்கடுத்து இறுதி சுற்று அப்படின்ற ஒரு படத்த எடுத்து எல்லாரும் மூக்கு மேல விரல வைக்கிற மாரி மிகப்பெரிய ஹிட் குடுத்தாங்க. இப்படி ஒரு டயலாகா, இப்படி ஒரு ஸ்கிரீன் பிளேவா அப்படின்ற லெவலுக்கு எல்லாரும் வியந்து பார்க்க வச்சாங்க. இது என்ன சார், இது வந்து ஜஸ்ட் ட்ரெய்லர் தான், இதுக்கு அடுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பாவக்கதைகள் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து தான் இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்குற லெவலுக்கு சூரரை போற்று அப்படின்ற ஒரு மூவி எடுத்தாங்க. என்ன ஒரு வருத்தம்னா அது வந்து ஓடிடில ரிலீஸ் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இருந்தாலுமே வந்து இவங்க தான் வந்து இப்போதைக்கு இருக்கிற டாப் லிஸ்ட் விமன் டைரக்டர் அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அண்ட் இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் என்னதான் வந்து தலைவரோட பொண்ணா இருந்தாலும் எனக்கு அந்த நிழல் வேண்டாம், நானே உழைச்சு நானே முன்னேறி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே ஒரு சூப்பரான ஒரு பின்னணி பாடகியா வந்தாங்க. விசில் படத்துல எல்லாருக்கும் அந்த பாட்டு ஞாபகம் இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து வந்து நான் டைரக்ஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல உள்ள குதிச்சவங்க தான். முக்கியமா அந்த 3 மூவி இப்ப முன்னாடி வந்து அந்த மூவிக்கு வந்து அந்த லெவலுக்கு ரெஸ்பான்ஸ் வரல. பட் ஆனா அனிருத் அப்படின்ற ஒருத்தர் வந்து இசை பிளஸ் இவங்களோட ஸ்கிரீன் பிளே அண்ட் முக்கியமா தனுஷ் அவங்களோட நடிப்பு, ஸோ எல்லாமே கலந்து ரிலீஸ் அப்போ ஒட்டுமொத்தமா ஒரு கான்செர்ட் ஃபீல் வைப் கொண்டு வந்தாங்க ஒரு தியேட்டருக்கு. முக்கியமா வந்து நம்ம ஊர் மக்கள் நல்ல கண்டென்ட் எது வந்தாலும் செலிப்ரேட் பண்றவங்க தான். ஆனா ரிலீஸ்க்கு இவ்வளவு பெரிய செலிப்ரேஷனா அப்படின்றது அன்னைக்கு தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது. அண்ட் அதுக்கடுத்து வந்து ரீசெண்டா அந்த லால் சலாமா இருக்கட்டும், கிரிக்கெட்டோட பாலிடிக்ஸ் எல்லாமே எடுத்து சொல்லி ரஜினிகாந்த் தலைவரை வந்து வேற லெவல்ல ஒரு போர்ட்ரேட் பண்ண ஒரு மூவி. ஸோ அதுவுமே வந்து மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு. அண்ட் VIP 2 இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபேமிலி ரிலேட்டடா ஒரு சில சைடு வந்து லவ் சப்ஜெக்டா இருக்கட்டும், ஒரு சில சைடு ஃபேமிலி சப்ஜெக்டா இருக்கட்டும், இன்னொரு சில சைடு வந்து கமர்ஷியல் எலமெண்ட்ல ஸ்போர்ட்ஸ் சப்ஜெக்டா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஐயா கில்லிடா அப்படின்னு சொல்லி சொல்லி அடிச்சிருக்காங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். ஸோ அவங்க நம்ம இதுல வந்து 2வதா இருக்காங்க. அண்ட் முக்கியமா அடுத்து இவங்கள பத்தி சொல்லணும்னா, இவங்களோட பேர் அவ்வளவா யாருக்குமே தெரியாது. இவங்க தான் இந்த மூவியே டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பட் இவங்களோட மூவி என்னைக்குமே நின்னு பேசும் அப்படின்ற மாரி தான் இருக்குது. ஹலிதா அவங்க தான் வந்து சில்லு கருப்பட்டி அண்ட் ஏலே அப்படின்ற ஒரு 2 ஃபீல் குட் மூவி எடுத்து குடுத்துருக்காங்க. முக்கியமா பேக் டு பேக் மணிகண்டன் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இருந்தாலுமே வந்து இந்த 2 ஃபீல் குட் மூவில குடுத்தவங்க நம்ம 3ல இருக்கிறாங்க இவங்க. அடுத்ததா காயத்ரி புஷ்கார். ஸோ இவங்க வந்து ஓரம் போ, வா, குவார்ட்டர் கட்டிங் அப்படின்ற ஒரு மூவிலாம் இயக்கிட்டு, விக்ரம் வேதா மாரி மூவியே இவங்க தான் இயக்குனாங்களா? அலாங் வித் ஹர் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாரி தான் இருக்குது. எப்படிப்பா இப்பேற்பட்ட ஒரு மூவிய இயக்குனீங்க அப்படின்ற லெவலுக்கு. ஏன்னா, அந்த ஒரு வேர்டே வந்து நம்ம விஜேஎஸ் மக்கள் செல்வன் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேம உண்டாக்குச்சு. "ஒரு கதை சொல்லட்டா சார்?" அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல் அவர் சொல்லியிருப்பாரு. கிட்டத்தட்ட இவங்களோட டைரக்ஷன்ல இந்த 2 படத்த தவிர்த்து 3வது படத்துக்கு மிகப்பெரிய நெறைய அவார்ட்ஸ் குடுத்திருக்கு. முக்கியமா நல்ல ஃபிலிம் அவார்டுன்னு வேற வாங்கியிருக்காங்க. அண்ட் டைரக்டர்ஸ்க்கு தவிர்த்து விஜய் சேதுபதி அவங்களுக்கும், மாதவன் அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கருப்பு வெள்ளை அப்படின்ற ஒரு 2 டைட்டில குடுத்து ஒரு மிகப்பெரிய கிளாஷ குடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நம்மளோட லிஸ்ட்ல 4வதா இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து வந்து
கிருத்திகா உதயநிதி. ஸோ அவங்க வந்து ஃபீல் குட் மூவிஸை தவிர்த்து வந்து ஒரு வில்லேஜ் கான்செப்டில் நிறையா பண்ணியிருக்கிறாங்க. காளி அப்படின்ற ஒரு மூவியை பண்ணியிருக்காங்க விஜய் ஆண்டனி அவங்களோட. ஸோ அதில் வந்து ஒரு வில்லேஜ் லவ் சப்ஜெக்ட். பட் இருந்தாலுமே வந்து அதில் இன்னும் அந்த பாட்டு எல்லாருமே வைப் பண்ணுறது உண்டு. அந்த அரும்பே குறும்பே அப்படின்ற ஒரு பாட்டு தான். ஸோ அதுக்கடுத்து வந்து வணக்கம் சென்னை அப்படின்ற ஒரு சூப்பரான மூவி மிர்ச்சி சிவா அவங்களோட சேர்ந்து பிரியா ஆனந்த் அவங்களோட சேர்ந்து ஒரு மிகப்பெரிய காமெடி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சொல்லவே வேணாம், தலைவன் அனிருத் அதில் இருப்பாப்ல. ஸோ சொல்ல போனோம்னா அது வேற லெவலில் ஹிட் ஆயிருச்சு. முக்கியமாக ஃபேமிலி ஓரியன்டாக வந்து இவங்க எடுக்கிறதுல மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்ட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு அடுத்துமே வந்து அப்கமிங்கில் அவங்களுக்கு ஃபிலிம் இருக்கிறதா பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. வந்தால் அடுத்தும் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ இவங்க தான் வந்து நம்மளோட டாப் 5 விமன் டேரக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா அப்படின்றதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ சுதா கோங்கராவாக இருக்கட்டும், அண்ட் கிருத்திகா உதயநிதியாக இருக்கட்டும், ஹலிதா ஷமீமா இருக்கட்டும், அண்ட் புஷ்கர் காயத்ரி அவங்களா இருக்கட்டும். ஸோ இன்னொன்று கடைசியாக வந்து நன் அதர் தென் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தா இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டாவோ இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸாவோ இல்லை ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டாவோ இல்லை ஒரு லவ் சப்ஜெக்டாக எதுவாக இருந்தாலும் அந்த மூவியில் கண்டிப்பாக இருக்கும். சுதா கோங்கரா மூவி அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கருத்து இருக்கும். அது உறுதி. அடுத்து வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அண்ட் முக்கியமாக வந்து நம்ம கிருத்திகா உதயநிதி அண்ட் அடுத்து வந்து ஹலீம் அவங்க எல்லாருமே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து ஒரு ஃபீல் குட் ப்ளஸ் லவ் சப்ஜெக்ட் இதெல்லாம் இருக்கும். காயத்ரி புஷ்கார் இப்போ வரைக்கும் அடுத்து எதுவுமே டைரக்ஷன் பண்ணலை. பட் 2025 வந்து ஒரு மூவி இருக்கிறதா பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதுவுமே வந்து ஒரு ஆக்ஷன் அப்படின்ற ஒரு லெவலில் போயிட்டு இருக்குது. பட் விக்ரம் வேதா லெவலுக்கு மேலே இருந்தால் அது இன்னும் வேற லெவலில் செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். பட் வெயிட் பண்ணுவோம் எல்லாத்துக்கும். ஸோ இதுக்கடுத்து வந்து ஃபிலிமி பீட்டில் இந்த விஜய் அருண் வேற ஒரு சூப்பரான கண்டோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.